வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இதோட முடிவடையுதுங்க. இந்த ஆண்டோட டிரைவர் கம் கண்டக்டருடைய முடிவடையுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் நடந்து முடிந்த செய்முறை தேர்வுடைய முடிவுகள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுறாங்க இப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக போகுதுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக கிடைக்கும், யாருக்கு லெட்டர் கிடைக்காது. ஸோ ஒரு 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 வகையாக நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் போக்குவரத்து கழகத்தில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு பேசப்பட்டது. ஸோ உண்மைதாங்க, ரிஜெக்ட் ஆனாங்க. ஆனாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழங்கிட்டு வராங்க. மாவட்ட வாரியாக அந்தந்த மண்டலங்களில் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக அனுப்புகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு லெட்டர்கள் வரும். ஸோ இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அந்தந்த மண்டல அதிகாரியை போய் தொடர்பு கொண்டு நீங்கள் பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் வர டிசம்பர் முதல் நீங்கள் பணிக்கு ஜாயின் பண்ணலாம். அது மட்டுமே கிடையாது, ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் தனியாக உங்களை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ சம் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் உங்களுக்கு சில விதிமுறைகள் எல்லாமே உங்ககிட்ட வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு 8 மாதமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க உங்கள் கையில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இது எல்லாமே நடைமுறையில் வந்துவிடும். ஸோ அடுத்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த அறிவிப்பு எப்போ சார் வெளியிட போகிறாங்க? ஸோ ஆல்ரெடி நம்ம நெருங்கிட்டோம், இந்த ஆண்டோடைய இறுதியில் இருக்கோம். 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பேன் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ அதனால் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் இப்போதாவது எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த ஆண்டு வேலை கிடைக்கல அடுத்த ஆண்டாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கல அப்படின்னா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் முதலுதவி சான்றிதழ் எடுக்கலாம் கூட வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அங்கங்கே இருக்கிற திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இருந்தே டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி இந்த லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே, போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறைகள் பின்பற்றப்படும். டிசிசி இது இந்த ஆண்டோட முடியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் செலெக்ஷன் லிஸ்ட் 2025க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அப்படின்ற குறிப்பிடலாம். இந்த மாதிரி டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 2026 காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இதோட முடிவடையுதுங்க. இந்த ஆண்டோட டிரைவர் கம் கண்டக்டருடைய முடிவடையுது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் நடந்து முடிந்த செய்முறை தேர்வுடைய முடிவுகள். ஸோ கிட்டத்தட்ட
ஒரு 10,000 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுறாங்க இப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறியாக போகுதுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக கிடைக்கும், யாருக்கு லெட்டர் கிடைக்காது. ஸோ ஒரு 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 வகையாக நம்ம பார்க்குறப்ப நிறைய பேர் போக்குவரத்து கழகத்தில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு பேசப்பட்டது. ஸோ உண்மைதாங்க, ரிஜெக்ட் ஆனாங்க. ஆனாலும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழங்கிட்டு வராங்க. மாவட்ட வாரியாக அந்தந்த மண்டலங்களில் செலக்ட் ஆன பீப்புள்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டரை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக அனுப்புகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு லெட்டர்கள் வரும். ஸோ இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அந்தந்த மண்டல அதிகாரியை போய் தொடர்பு கொண்டு நீங்கள் பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் வர டிசம்பர் முதல் நீங்கள் பணிக்கு ஜாயின் பண்ணலாம். அது மட்டுமே கிடையாது, ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் தனியாக உங்களை எடுக்க சொல்லுவாங்க. ஸோ சம் பாலிசிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் உங்களுக்கு சில விதிமுறைகள் எல்லாமே உங்ககிட்ட வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு 8 மாதமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க உங்கள் கையில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இது எல்லாமே நடைமுறையில் வந்துவிடும். ஸோ அடுத்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த அறிவிப்பு எப்போ சார் வெளியிட போகிறாங்க? ஸோ ஆல்ரெடி நம்ம நெருங்கிட்டோம், இந்த ஆண்டோடைய இறுதியில் இருக்கோம். 2026 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பேன் அப்படின்ட்டு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ அதனால் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் இப்போதாவது எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த ஆண்டு வேலை கிடைக்கல அடுத்த ஆண்டாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கல அப்படின்னா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் முதலுதவி சான்றிதழ் எடுக்கலாம் கூட வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அங்கங்கே இருக்கிற திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இருந்தே டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி இந்த லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே, போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனிவரும் காலங்களில் புதிய நடைமுறைகள் பின்பற்றப்படும். டிசிசி இது இந்த ஆண்டோட முடியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் செலெக்ஷன் லிஸ்ட் 2025க்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அப்படின்ற குறிப்பிடலாம். இந்த மாதிரி டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.